வெக்டார் டாபிக்ல கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் அதாவது சம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the xyz coordinates of 2 points A and B are given respectively as 0, 3, -1 and -2, 6 and 4. The displacement vector from A to B may be given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து P அப்படின்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் நம்ம சாரி அவங்க ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ்ல வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு இருக்கு, இன்னொரு பாயிண்ட் வந்து பி இருக்குன்னு வச்சுங்க. இந்த பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ இருக்கு இல்லைங்களா, இதுதான் RA பார் அப்படின்னு எடுத்துக்கோம். இந்த பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம RB பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா A to B இந்த இதுதான் கண்டுபிடிக்கணும், இந்த லெங்த் தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் பொசிஷன் வெக்டார் ஆஃப் AB அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ பொசிஷன் வெக்டார் ஆஃப் AB அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம் பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது எப்படி எழுதிருக்கலாம் பாருங்க. இந்த பாயிண்ட் ஓல இருந்து அப்படியே ஏக்கு போயிட்டு பி போனோம்னா O to A B போனா தட் இஸ் ஈக்குவல் டு OB ன்னு வருதா. அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க, RA பார் பிளஸ் RAB பார் இஸ் ஈக்குவல் டு RB பார் ன்னு வருதா. சோ இதுல இருந்து RAB பார் அதாவது பொசிஷன் வெக்டர் ஆஃப் AB பார் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர் ஆஃப் B பார் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் E பார் எழுதிக்கலாம். சரி, அப்படி எழுதும்போது பொசிஷன் வெக்டர் ஆஃப் B பார் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து x காம்பனன்ட், செகண்ட் y, தேர்ட் வந்து z காம்பனன்ட் இருக்கு. அப்போ -2y plus 6j plus 4k ன்னு இருக்கு. இது வந்து தான் RB பார்னு எழுதிட்டோம், பொசிஷன் வெக்டர் ஆஃப் B பார். அதே மாதிரி பொசிஷன் வெக்டர் ஆஃப் A பார் எழுதும்போது 0 வந்து x காம்பனன்ட், 3 வந்து j காம்பனன்ட், y காம்பனன்ட், -1 வந்து k காம்பனன்ட். அப்போ மைனஸ் போட்டு RA பார் எழுதும்போது 0i plus 3j minus k அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நல்லா பாருங்க, இந்த -2ல இருந்து -0i அதாவது -2i இது +6j +4k ன்னு போட்டுட்டு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ -0i அடுத்து -3j அடுத்து இந்த மைனஸ் வந்துச்சுன்னா +k ன்னு வந்துடும். இப்போ பாருங்க, இந்த -2i plus -0i வந்து -2i இருக்கு. அடுத்து இந்த 6jவும் இங்க -3jவும் ஆட் பண்ணா +3j கரெக்ட்டுங்களா அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து இங்க 4k இங்க வந்து என்ன வந்திருக்கு, ஒரு k வந்திருக்கு. அப்போ 4k + k என்ன வந்திருக்கு, 5k ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது தான், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, பொசிஷன் வெக்டர் ஆஃப் AB தட் இஸ் ஈக்குவல் -2i plus 3j plus 5k ன்னு வந்திருக்கு. ஸோ அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, two vectors A1 bar and A2 bar each of magnitude A are inclined to each other such that their resultant is equal to √3a. Then the resultant of A1 and -A2 is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இது A1 பார்னு எடுத்துக்கோங்க, அடுத்து வந்து இது A2 பார்னு எடுத்துங்க. இந்த A1 பார் A2 பார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்ம கிடைக்குது இல்லைங்களா, அந்த ரிசல்டன்ட் தான் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா √3a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A1 plus A2 இருக்கு இல்லைங்களா, இது மாடுலஸ் ஆஃப் A1 plus A2 வந்து √3a ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா A1 and -A2க்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த A1 A2 வந்து ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், இந்த θ கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கணும்னா ரிசல்டன்ட் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ரிசல்டன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுது. இந்த A1 A2 ஈச் மேக்னிட்யூட் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈச் மேக்னிட்யூட் ஏன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிசல்டன்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, √3a னா அப்போ இங்க √3a ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. √3a ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா இங்க A1 a தான், A2 a தான். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இங்க பிளஸ் 2a ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா, பிளஸ் 2a ஸ்கொயர் இங்க cos θ வந்துருது. இந்த √3a ஸ்கொயர் என்ன போறது, 3a ஸ்கொயர் வருதா, இஸ் ஈக்குவல் இந்த a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்ன வரும், 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் cos θ ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த 3a ஸ்கொயர்ல இந்த 2a ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் cos θ. இப்போ இந்த a ஸ்கொயர் கேன்சல் பண்ணீங்கன்னா cos θ ஈக்குவல் என்ன வந்திருக்கு, 1/2. ஸோ θ ஈக்குவல் டு 60 டிகிரி. வெரி குட், ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருக்கு. θ ஈக்குவல் டு 60 டிகிரி வந்துருச்சு. இப்போ நமக்கு ரிசல்டன்ட் ஆஃப் A1 and -A2 தானே வேணும். அப்போ ரிசல்டன்ட் ஆஃப் A1 and -A2 வேணும்னா A2க்கு ஆப்போசிட் இருக்குங்க, இதுதான் -A2. இந்த A1க்கும் A2க்கும் இது ரிசல்ட் A1 -A2 இந்த வேணும் இது. அப்ப சப்ட்ராக்ஷன். இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, இத வந்து நம்ம ரிசல்டன்ட் வந்து நம்ம r' வச்சிருக்கீங்கன்னா r' ஸ்கொயர் ஈக்குவல் டு
அதாவது வந்து r dash square equal subtraction of vector இது அப்படி தானப்பா. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, a1 square plus a2 square minus 2a1 a2 cos theta அப்படி தானே போட்டுக்கணும். இதுதான் ஃபார்முலா சப்ட்ராக்ட் பண்ணும்போது. அப்ப a1 a2 மேக்னிட்யூட் ஈக்குவல்னால a1 க்கு a ஸ்கொயர் போடுங்க, a2 க்கு a ஸ்கொயர் போடுங்க, minus 2 into a ஸ்கொயர் போடுங்க. cos theta எவ்வளவு வந்தது, 1/2 தானே வந்தது. சோ அந்த 1/2 இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கீங்க. இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. இங்க ரிசல்டன்ட் வெக்டார் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க ஒரு a ஸ்கொயர், இந்த ஒரு a ஸ்கொயர் கேன்சல் பண்ணிரலாம். புரியுதுங்களா? அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா அப்போ ரிசல்டன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு a. அப்படின்னா ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணும்போது 2 ஈக்குவல் வெக்டார் ஆட் பண்ணும்போது √3a வந்துச்சுன்னா அந்த 2 ஈக்குவல் வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்னப்பா கிடைக்குது, ஏன்னு கிடைக்குது. சோ இந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The maximum and the minimum magnitude of the resultant of two given vectors are 17 units and 7 units respectively. If these two vectors are at right angle to each other, the magnitude of resultant is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ரெண்டு வெக்டார் கொடுத்திருக்காங்கப்பா. ஒரு வெக்டார் a வெக்டார், இன்னொரு வெக்டார் b வெக்டார் எடுத்துங்க. இப்போ ரிசல்டன்ட் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 17 சொல்லியிருக்காங்க. மினிமம் ரிசல்டன்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 7 சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு வெக்டார் a வெக்டாரும் b வெக்டாரும் பர்பெண்டிகுலரா இருக்கும் இல்லையா? அப்படி பர்பெண்டிகுலரா இருக்கும்போது இந்த ரிசல்டன்ட் எவ்வளவு இருக்கும்னு क्वेश्चन கேட்டிருக்காங்கப்பா. சரி, ரெண்டு வெக்டார் வந்து மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும்னா அந்த ரெண்டு வெக்டார் எப்படி இருக்கணும், பேரலலா இருக்கும். அப்ப பேரலலா இருந்துச்சுன்னா a plus b, two vectors பேரலலா இருக்கும்போது என்ன ஆயிரும்னா அந்த a bar plus b bar equal to a plus b ன்னு எழுதிக்கலாம். டைரக்டா ஆட் பண்ணலாம். இதான் மேக்ஸிமம், தட் இஸ் 7. மினிமம் வெக்டார் எப்போ வரும், ரெண்டு வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா மினிமம் வெக்டார் வரும். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணுங்க, a minus b equal to 7 ன்னு வருது. கரெக்ட்டா? இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணுங்க. 1 plus 2 ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணா bb கேன்சல் ஆயிட்டு 2a is equal to என்ன வருது, 17 plus 7 எவ்வளவு வரும், 17 plus 7 24 வருது. அதுல இருந்து a equal to 12 ன்னு வந்துருது. இப்போ ஈக்குவேஷன் 1 minus 2 ன்னு போடுங்க. 1 minus 2 போட்டா a plus b equal to 17. அடுத்து a minus b equal to 7 வருது. இதை சப்ட்ராக்ட் பண்றதுன்னா சைனை மாத்தி ஆட் பண்ணிக்கணும். அப்படிதானே? அப்படி பண்ணா அப்ப 2b equal என்ன வருது, 10 ன்னு வருது. கரெக்டா? இதுல இருந்து b equal என்ன வருது, 5 ன்னு வருது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு. அப்ப a வந்து 12, b வந்து 5. இப்போ ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலரா இருக்கணும். அதாவது ரைட் ஆங்கிள் சொல்லிட்டாங்க. ரைட் ஆங்கிள்ல இருக்கும்போது ரிசல்டன்ட் கேக்குறாங்க. அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos θ வரும் இல்லையா? 2 into ab cos θன்றது 90 டிகிரி தானே. cos 90 0 ன்னு போடுறீங்க. அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிட்டு a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் வரும். a எவ்வளவு வந்திருக்கு, 12. b எவ்வளவு வந்திருக்கு, 5. சோ அப்ப வந்து a வந்து 12 ஸ்கொயர் போடுங்க, b வந்து 5 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. கரெக்ட்டுங்களா? அப்படின்னு போட்டுட்டு இதான் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, r ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயர் வந்து 144, 5 ஸ்கொயர் வந்து 25, இது ரெண்டு போட்டுனா 169. இதுதான் r ஸ்கொயர். இத ரூட் எடுத்துட்டீங்கன்னா 13 ஸ்கொயர் தான 169. அப்ப 13 கிடைக்குது. அப்படின்னா ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணும்போது மேக்ஸிமமா இருக்கும்போது 17, மினிமமா இருந்தா 7 இருந்தா அந்த ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலரா இருக்கும்போது ஆட் பண்ணுவோம்னா என்ன கிடைக்கும்னா 13 அப்படின்னு fourth ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If vectors I minus 3j plus 5k and I minus 3j minus ak are equal vectors, then the value of a is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு வெக்டார் ஈக்குவல் வெக்டாரா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, அதோட மேக்னிட்யூட் டைரக்ஷன் சேமா இருக்கணும். Two vectors are said to be equal only if magnitude and directions are equal. அப்படின்னா தான் அந்த ரெண்டு வெக்டார் ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா மேக்னிட்யூட் டைரக்ஷன் ஈக்குவலா இருக்குன்னா எக்ஸ் காம்பனன்ட் ஈக்குவலா இருக்கணும், y காம்பனன்ட் ஈக்குவலா இருக்கணும், z காம்பனன்ட் இருக்கணும் ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா எக்ஸ் காம்பனன்ட் பாருங்க, i யோட காம்பனன்ட் வந்து 1. அப்ப இங்க 1 ன்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கு செகண்ட் வெக்டார் சேமா இருக்கு. அடுத்து y காம்பனன்ட் பாருங்க, j யோட காம்பனன்ட் -3, இங்க -3 சேமா இருக்கு. அடுத்து வந்து z காம்பனன்ட் சேமா தான வரணும். ரெண்டு வெக்டார் ஈக்குவலா இருந்தா ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் சேமா வரணும். அப்படின்னா k கேப் உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க k இங்க ஆல் a னா அது வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார்ல 5 வந்திருக்கு. அப்ப z காம்பனன்ட் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் k வந்து -a ன்னு இருக்கு பாருங்க, -a. அப்படின்னா -a is equal என்ன பண்ணுதுன்னா 5 ன்னு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கு z காம்பனன்ட் 5, செகண்ட் வெக்டாருக்கு z காம்பனன்ட் -a இருக்கு. அப்ப -a equal to 5 னா அப்ப a equal என்ன வரும், -5 ன்னு வரும். சோ அப்ப ஆன்சர் என்ன, fourth option is the correct option அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If a equal to I plus j plus k and b equal to -i minus j minus k, then a minus b will be கேட்டிருக்காங்க. Then a minus b will make angle with a as கேட்டிருக்காங்க. அதாவது a minus b will make angle with a ன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி,
அப்படின்னா a மைனஸ் b கண்டுபிடிப்போம் இப்போ ஃபர்ஸ்ட். அப்ப a மைனஸ் b கண்டுபிடிக்கணும். a வந்து i பிளஸ் j பிளஸ் k கரெக்டா? மைனஸ் b என்ன வரும்? மைனஸ் i மைனஸ் j மைனஸ் k. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. i பிளஸ் j பிளஸ் k போட்டு இந்த மைனஸ் உள்ள பண்ணா பிளஸ் i பிளஸ் j பிளஸ் k வந்துருதா? அப்போ i plus j plus k இந்த i plus j plus k போட்டா 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் ஆஃப் i plus j plus k. கரெக்ட்டுங்களா? இந்த i plus j plus k தான் என்ன சொல்லுங்க? a bar. அப்ப இது a barனா அப்ப a bar minus b bar வந்து twice the a bar வருது. அப்படிதானே? இந்த i plus j plus k a தான கொடுத்திருக்காங்க. அப்ப a bar minus b bar வந்து twice the a barனா அப்ப வந்து இந்த a bar minus b bar a bar same direction not same direction same direction collinear vectors இது ரெண்டு a bar minus b bar a bar collinear அடுத்து same direction இருக்கு ஏன்னா இங்க வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டா இருக்கு அப்ப சேம் டைரக்ஷனா இருக்கணும் அப்ப ஆங்கிள் பிட்வீன் a bar minus b bar and a bar என்ன வரணும் சொல்லுங்க 0 டிகிரி அப்படினு வரணும் ஓகேங்களா சோ வந்து இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க if a bar plus b bar plus c bar equal to 0 then a bar cross b bar is dash அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது a bar plus b bar plus c bar equal to 0 then a bar cross b bar கேட்டிருக்காங்க சோ இத பார்க்கலாம் பாருங்க இப்போ a bar plus b bar plus c bar is equal to 0 என்ன கொடுத்திருக்காங்க இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a bar equal to b bar minus b bar minus c bar இப்படி எழுதிக்கலாமா அடுத்து both side வந்து நீங்க b cross போடுங்க cross productல b மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப a bar both side இங்க cross b ன்னு போட்டு இங்க என்ன பண்றீங்க minus b bar minus c bar cross b bar போட்டுக்கலாம் கரெக்ட்டுங்களா இப்போ வந்து எப்படி எழுதலாம் பாருங்க a bar cross b bar is equal to இந்த b bar வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் உள்ள மாதிரி இது ஃபர்ஸ்ட் b bar ஓட மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப minus b bar cross b bar minus அடுத்து c bar ஓட மல்டிப்ளை பண்ணுங்க c bar cross b bar கரெக்ட்டுங்களா சரி இப்போ b bar cross b bar எவ்வளவுப்பா b bar cross b bar எவ்வளவு சொல்லுங்க ரெண்டு வெக்டர் a bar cross b bar ன்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு வெக்டர் நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னா ab sin θ தான சொல்லுவோம் அப்போ b bar b bar னா ரெண்டு வெக்டரும் சேம் வெக்டர் அப்படினா ஆங்கிள் பிட்வீன் b bar and b bar 0 டிகிரி இருக்கும் அப்போ இங்க b * b * sin θ போட்டா sin 0 என்ன வரும்னு சொல்லுங்க sin 0 0 அப்ப வந்து 0 அப்படினா இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க when a vector is cross multiplied with itself then their cross product வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0 அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப கிராஸ் ப்ராடக்ட் வந்து என்ன வரும் ஒரு வெக்டரை வந்து அந்த வெக்டர்லயே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா அப்போ அது என்ன வரும் 0 வரும் அப்படினா இங்க -b cross b என்ன எழுதலாம்னு சொல்லுங்க 0 ன்னு எழுதிக்கலாமா அப்ப இது 0 ன்னு எழுதிக்கலாம் சரி இப்போ என்ன இருக்கு பாருங்க a bar cross b bar equal என்ன எழுதலாம் இங்க என்ன பாருங்க -c cross b இருக்கா -c cross b அப்படினு இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா a cross b is equal to -b cross a ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா அப்ப இந்த c cross b நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா -b cross c ன்னு எழுதிக்கலாம் சோ மைனஸ் இந்த c cross b எப்படி எழுதிக்கலாம் -b cross c ன்னு எழுதிட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் வந்து b cross c ன்னு வந்துரும் ஓகேங்களா அப்படினா a cross b க்கு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்கப்பா b cross c அப்படி நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிருக்குங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க two forces in the ratio 1:2 act simultaneously on a particle. The resultant of these forces is 3 times the first force. The angle between them is dash அப்படினு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு அது வந்து F1 by F2 equal to 1:2 two forces ratio 1:2 ல இருக்கு அப்படினு இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படினா F1 is equal to F ன்னு எடுத்துக்கிட்டோம்னா F2 equal to என்ன வரும்னு சொல்லுங்க 2f ன்னு வரும் 2 டைம்ஸ் ன்னு வரும் f1 வந்து 1 டைம் f2 வந்து 2 டைம்ஸ் இருக்கு ஆனா ரிசல்டன்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க ரிசல்டன்ட் எப்படி இருக்கு 3 டைம்ஸ் இருக்கு அப்ப ரிசல்டன்ட் வந்து 3 டைம்ஸ் வந்துச்சுனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணா மேக்ஸिमமே வந்து டைரக்ட் அடிஷன் தான் அதை விட அதிகமா இருக்காது அப்ப வந்து இந்த f1 f2 ஆட் பண்ணி பாருங்க f1 f2 ஆட் பண்ணா கரெக்ட்டா f + 2f 3f ன்னு வந்துருச்சு இல்லையா அப்படி என்ன அர்த்தம் டைரக்ட்டா ஆட் பண்ணாவே இந்த ரிசல்டன்ட் வந்திருக்குன்னா எப்ப நம்ம டைரக்ட்டா ஆட் பண்ணுவோம் when two vectors are same direction இருந்தா டைரக்ட்டா ஆட் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா அப்ப இந்த ரிசல்டன்ட் வந்து மேக்ஸिमम வேல்யூ வந்திருக்கு ரெண்டு வெக்டரும் டைரக்ட்டா ஆட் பண்ணா அது கிடைக்கிற ரிசல்ட் தான் மேக்ஸिमम ரிசல்ட் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் எப்ப கிடைக்கும் when angle between two vectors is 0 சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் A கரெக்ட் அப்படினு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க resultant of two vectors a bar and b bar is of magnitude p if b is reversed
then resultant is of magnitude q. What is the value of p square plus q square அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா கொஸ்டின் நல்லா கவனிங்க. இப்போ வந்து இது வந்து a பார், இது வந்து b பார் அப்படின்னு எடுத்துங்க. இது ஆங்கிள் பிட்வீன் தீட்டா இருக்கு. a பாரும் b பாரும் ஆட் பண்ணா ரிசல்டன்ட் p ன்னு கிடைச்சிருக்கு. மேக்னிட்யூட் p ன்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா p ஸ்கொயர் ஈக்குவல் என்ன எழுதலாம்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos θ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதே வந்து உங்களுக்கு b பாரை ரிவர்ஸ் பண்ணிடுறீங்க. அப்போ ஏன்னா b பார் இஸ் ரிவர்ஸ்னு நீங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ b பார் வந்து இப்படி ரிவர்ஸ் பண்ணிடுறோம். மைனஸ் b பார் இப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டு a பாரையும் மைனஸ் b பாரையும் ஆட் பண்ணா மேக்னிட்யூட் என்ன போறது? q வருது சொன்னாங்க இல்லையா? அப்போ q ஸ்கொயர், அதாவது qன்றது a பாரும் மைனஸ் b பாரும் ஆட் பண்ணும். அப்படி பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab cos θ அப்படி தானே வரும். இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணுங்க. இது ரெண்டு ஆட் பண்ணா லெஃப்ட் சைடுல என்ன வரும் சொல்லுங்க? p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் வந்துரும். ரைட் சைடுல இந்த 2ab cos θ மைனஸ் 2ab cos θ கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த a ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குனால 2a ஸ்கொயர் போடுங்க. b ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குனா 2b ஸ்கொயர் போட்டா 2 காமன் எடுத்துங்க. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படினா ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க? 2 into a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் is the correct answer. Next question போயிரலாமா? பாருங்க next question. The two vectors have magnitudes 3 and 5. If angle between them is 60 degree, then the dot product of two vectors will be dash அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வெக்டாரை வந்து a பார் எடுத்துங்க. a பாரோட மேக்னிட்யூட் 3, b பாரோட மேக்னிட்யூட் வந்து 5 ன்னு எடுத்துங்க. ஆங்கிள் பிட்வீன் a பார் and b பார் வந்து 60 டிகிரி வெச்சுங்க. அப்போ a பார் டாட் b பார் தான் क्वेश्चन மார்க் கேட்டிருக்காங்க. டாட் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. டாட் ப்ராடக்ட்க்கு என்னப்பா ஃபார்முலா? a பார் டாட் b பார் ஈக்குவல் டு mod a into mod b into cos θ. கரெக்ட்டா? அப்போ mod a எவ்வளவு கொடுத்தாங்க? 3 ன்னு கொடுத்திருக்காங்க. mod b எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து cos θ. cos θ வந்து θ வந்து 60 தானே. அப்ப into cos 16 போடுங்க. cos 60 எவ்வளவு? 1/2. அப்போ 3 into 5 into 1/2 போடுங்க. 3 into 5 எவ்வளவு? 15. 15/2 எவ்வளவு வரும்? 7.5. கரெக்ட்டுங்களா? அப்படினா ஆன்சர் வந்து 7.5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. a பார் plus b பார் equal to c பார். அப்போ c ஸ்கொயர் equal to b ஸ்கொயர் plus a ஸ்கொயர் சொல்லிருக்காங்க. ஓகே. அப்போ c பார் is equal to a பார் plus b பார்னா a பாரையும் b பாரையும் ஆட் பண்ணா c பார் கிடைக்குமா? அப்போ c ஸ்கொயர் equal என்ன வரணும்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos θ தான வரணும். ஆனா क्वेश्चनல பாருங்க இந்த 2ab cos θ டர்ம் கொடுக்கல இல்லையா? 2ab cos θ டர்ம் கொடுக்கல தானே. அப்படினா 2ab cos θ வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்படினா 2ab cos θ equal to 0 ன்னு போட்டீங்கன்னா அப்படினா cos θ வந்து 2ab வந்து not equal to 0. அப்படினா cos θ தான் 0 ன்னு வரும். cos θ தான் 0 வரும். அப்படினா θ equal to 90 டிகிரி. 90 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்? π/2 ரேடியன் அப்படின்னு எழுதிக்கலாம். சோ அப்படினா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? π/2 ரேடியன் is the correct answer அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following operations make no sense in case of scalars and vectors அப்படின்னு கேட்டிருக்காங்க. Multiplying any vector by a scalar, adding a component of vector to the same vector, multiplying any two scalar, adding a scalar to a vector of the same dimension. ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் ஆட் பண்ண முடியாது. ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணலாம், ரெண்டு வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனா மல்டிப்ளை பண்றது என்னன்னா ஒரு வெக்டார் ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணலாம், ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணலாம், எப்படின்னு பண்ணலாம். ஆனா ஆட் பண்ணும்போது ரெண்டு வெக்டாரை தான் ஆட் பண்ண முடியும். அப்போ ஆடிங் a scalar to a vector of the same dimensionன்றது தப்பு. இந்த மாதிரி வராது. இதுதான் மீனிங்லெஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Let a bar equal to I cap a cos θ plus j cap a sin θ be any vector. Another vector b which is normal to a bar is கேட்டிருக்காங்க. அதாவது இது a பார்னு ஒன்னு இருக்கு. நம்ம ஒரு b பார் இந்த நாலு ஆப்ஷன்ல ஒரு வெக்டார் b பார்னு ஒன்னு செலக்ட் பண்ண போறோம். அப்படி செலக்ட் பண்றது எப்படி இருக்கணும்னா a பாரும் b பாரும் நார்மலா இருக்கும், பர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா a பாரும் b பாரும் பர்பெண்டிகுலரா இருக்கணும்னா ஆங்கிள் பிட்வீன் them எவ்வளவு வரும்? 90 டிகிரி தான வந்திருக்கும் a பார்க்கும் b பார்க்கும். அப்படின்னா டாட் ப்ராடக்ட் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க? a பார் டாட் b பார் எவ்வளவு வரணும்? 0 ன்னு வரணும். டாட் ப்ராடக்ட் வந்து என்ன வரணும்? 0 ன்னு வரணும். ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர் வெக்டாரை டாட் ப்ராடக்ட்னா 0 வரும். அப்ப a பாரும் b பாரும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, 0 வரணும்னா
அப்போ இந்த எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் இருக்கு இல்லையா ஏ பார்ல, அதே மாதிரி பி பார்ல எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் வரும்போது எதனா ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கணும். எடுத்தாதான் ரெண்டு ஆட் பண்ணும்போது ஜீரோ வரதுக்கு, ரெண்டு டாட் ஆட் பண்ணும்போது ஒரு மைனஸ் வந்தாதானே ஜீரோ வரும். அப்போ எதர் ஆப்ஷன் சி வரலாம், இல்லைன்னா டி வரலாம். இது வந்து ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ல தான் நம்ம பண்ணணும். அப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் எடுத்தா கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ மைனஸ்னு ஒண்ணு வரணும் அப்படின்னா சிஆர்டி வரணும். அடுத்து டில பாத்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துட்டாங்க, அங்க பி தானே கேட்டிருக்காங்க, பி தானே கேட்டிருக்காங்க, அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கணும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுச்சு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து எதுக்கும் கரெக்டா வருதான்னு செக் பண்றதுக்காக ஏ பார் பி பார் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஏ பார் என்ன கொடுத்தாங்க, ஐ கேப் இன்டு ஏ காஸ் தீட்டா பிளஸ் ஜே கேப் இன்டு ஏ சைன் தீட்டான்னு இருக்கு. கரெக்டா? இதை வந்து நம்ம பி பாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். பி பாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது சி ஆப்ஷன் என்ன நான் எடுத்திருக்கேன், அதே எழுதுங்க, ஐ இன்டு பி சைன் தீட்டா மைனஸ் ஜே இன்டு பி காஸ் தீட்டான்னு இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணா ஜீரோ வந்துருதா பார்க்கலாமா? இதனை ஏ டாட் பின்னு எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? இதான் ஏ டாட் பின்னு எழுதியிருக்கோம். ஓகேப்பா, கவனிங்க. இப்போ இந்த ஐ டாட் ஐ என்ன வரும், ஒன்னு வந்துருமா? அப்ப வந்து ஏ காஸ் தீட்டா இன்டு பி சைன் தீட்டா வந்து என்ன வரும் சொல்லுங்க, ஏபி காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வந்துருது. காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வந்துருது. கரெக்டுங்களா? அடுத்து ஐ டாட் ஐ வந்து 1, அதே ஐ டாட் ஜே பண்ணும்போது என்ன வரும், 0 வந்துரும். ஐ டாட் ஜே வந்து 0 வந்துரும். நெக்ஸ்ட் ஜே டாட் ஐ பண்ணாலும் 0 வந்துரும். ஜே டாட் ஐ பண்ணாலும் 0 வரும். அடுத்து ஜே டாட் ஜே பண்ணுவோம். ஜே டாட் ஜே பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க, இங்க மைனஸ் இருந்தாலும் மைனஸ் போட்டு இங்க ஏ சைன் தீட்டா, ஏ சைன் தீட்டா, இங்க பி காஸ்டா இருக்கா, அப்ப பி காஸ்டான்னு போட்டுக்கங்க. இப்ப பாருங்க, இங்க ஏபி காஸ்டா சைன் தீட்டா, இங்க ஏபி காஸ்டா சைன் தீட்டா, ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா, சோ ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. சோ இந்த மாதிரி கெஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் கரெக்டா வருமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒவ்வொரு ஆப்ஷனா நீங்க சப்ஸ்டிட் பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டைம் அதிகமாயிரும். ஒரு சில டைம்ல 4 ஆப்ஷனுமே செக் பண்ற மாதிரி கூட இருக்கும், ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ற மாதிரி கூட வராம போயிருக்கும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட்ல எதுல எலிமினேட் பண்ண முடிஞ்சா எலிமினேட் பண்ணிட்டு அப்புறமா எந்த ஆப்ஷன் கரெக்டா வருதோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோப்பா. அப்படின்னா எந்த ஆன்சர் கரெக்டோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். கரெக்டுங்களா? அப்ப வந்து இந்த ஏ பாரையும் இந்த ஆப்ஷன் சில இருக்கிற வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 வந்துரும் அப்படின்னு நமக்கு புரியுது. அடுத்த क्वेश्चन பாருங்க. Which of the following is not essential for the 3 vectors to produce 0 resultant? அதாவது 3 வெக்டார்ஸ் வந்து 0 ரிசல்டன்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்குது எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானப்பா? சரி, தி ரிசல்டன்ட் ஆஃப் எனி 2 வெக்டார்ஸ் should be equal and opposite to third vector. அத ரிசல்டன்ட் ஆஃப் எனி 2 வெக்டார்ஸ் வந்து இப்போ இது வந்து சும்மா a பார்னு எடுத்துக்கலாம், இது b பார்னு எடுத்துங்க. இந்த a பார் b பாருக்கு ரிசல்டன்ட் இருக்குல a பார் பிளஸ் b பார், இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் c பார் இருந்துச்சுன்னா அப்போ இந்த கேன்சல் ஆயிட்டு என்ன ஆயிரும், 0 வந்துரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அந்த 3 வெக்டார் ஆட் பண்ணா 0 வந்துருது. அடுத்து வந்து they should lie in the same plane. ஆமா, a பாரும் b பாரும் c பாரும் இந்த 3 வெக்டார் சேம் பிளேன்ல இருந்தா 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து they should act along the sides of a parallelogram. இங்க பாருங்க, இந்த 3 வெக்டார்ஸ் sides of a parallelogramல ஆக்ட் ஆகுதா, ஆக்ட் ஆகலையா? கிடையாது. ஏன்னா இது ஒரு வெக்டார் a பார், இது ஒரு வெக்டார் b பார், இது c பார். அப்படின்னா they should act sides of a parallelogram சொல்லிருக்கோம், அதுதான் தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். Fourth option பாருங்க, it should be possible to represent them by the 3 sides of a triangle in order. கரெக்ட். பாருங்க, இப்போ இது ஒரு a வெக்டார்னு எடுத்துங்க, இது ஒரு b வெக்டார் எடுத்துங்க, அடுத்து இது ஒரு c வெக்டார், ஒரு ஆர்டர்ல வந்திருக்குமா? அப்ப இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சிட் ஆச்சு. பாருங்க, இப்போ a பார் போயிட்டு திருப்பி b பார் வந்து c பார் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பாயிண்ட் கோயின்சிட் ஆச்சு. இப்போ இந்த கேஸ்ல ரிசல்டன்ட் 0 வருது. சோ அப்ப ABD எல்லாமே வந்து ரிசல்டன்ட் 0 வருது, C மட்டும் தான் ரிசல்டன்ட் கேஸ் வருது, ரிசல்டன்ட் 0 கேஸ் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. given that A bar plus B bar plus C bar equal to 0, which of the following options is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ A bar plus B bar plus C bar equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சரி, அப்படின்னா எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும்னு கெஸ் பண்ணி பார்க்கலாமா? அதாவது a பார் பிளஸ் b பார் பிளஸ் c பார் ஈக்குவல் டு 0 ன்னு கொடுத்திருக்காங்களா? இப்ப c பார் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க, அப்ப மைனஸ் c பார் இஸ் ஈக்குவல் டு a பார் பிளஸ் b பார். இப்போ மேக்னிட்யூட் எடுக்கணும்னா மைனஸ்ன்றது சைன்ல டைரக்ஷன்ல வரும், மேக்னிட்யூட் எடுக்கும்போது அந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். சரிங்களா? அந்த மைனஸ் விட்டுரும். அப்போ மாட் போத் சைடு மாட் எடுத்தீங்கன்னா மாடுலஸ் எடுத்தனால பிளஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ போத் சைடு மாடுலஸ் எடுங்க, மோட் ஆஃப் c பார் ஈக்குவல் டு மோட் ஆஃப் a பார் பிளஸ் b பார் இப்படின்னு வந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஆப்ஷன் எது கரெக்ட்னு பாருங்கப்பா.
ஆப்ஷன் வந்து எது கரெக்டா இருக்கு பாருங்க, மோட் ஆஃப் சி பார் ஈக்குவல் டு மோட் ஆஃப் ஏ பார் பிளஸ் பி பார். அதாவது அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் அப்படியே மாடிஃபை பண்ணி பார்த்துக்கணும். அப்போ வந்து நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, given that c bar equal to a bar plus b bar and c bar makes an angle alpha with a bar and beta with b bar, which of the following option is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இது a பார்னு எடுத்துங்க, இதை b பார்னு எடுத்துங்க, இது b பார்னு எடுத்துங்க, இதுதான் c பார்னு எடுக்க போறேன். c bar equal to a bar plus b bar. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, the c bar makes angle என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்பா வித் a bar, கரெக்டா? ஆல்பா வித் a bar, பீட்டா வித் b bar. எப்பவுமே ரிசல்டன்ட் will lie near to the greater vector. அப்போ சப்போஸ் a வெக்டார் கிரேட்டரா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் நியர் டு a வெக்டார் இருந்துச்சுன்னா ஆல்பா கம்மியா இருக்கும். அப்போ a கிரேட்டர் தென் b இருந்துச்சுன்னா அப்போ ஆல்பா லெஸ் தென் பீட்டா இருக்கும். இதே a லெஸ் தென் b வெக்டாரா இருந்துச்சுன்னா அப்போ ஆல்பா வந்து கிரேட்டர் தென் பீட்டாவா இருக்கும். இதே a மேக்னிட்யூட் ஆஃப் a ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் b இருந்துச்சுன்னா ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா வந்து. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் பார்க்கும்போது எது கரெக்டா வருது பாருங்க, அவ்வாறு a கிரேட்டர் தென் b, அதனால வந்து ஆல்பா லெஸ் தென் பீட்டா அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which of the following operations will not change a vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வெக்டார்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு மேக்னிட்யூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். எய்தர் மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆனாலும் அந்த வெக்டார் சேஞ்ச் ஆன மாதிரி, டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் அந்த வெக்டார் சேஞ்ச் ஆன மாதிரி. போத் மேக்னிட்யூட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் அந்த வெக்டார் சேஞ்ச் ஆன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு வெக்டாரை எடுத்துக்கிட்டு இதான் வெக்டார் ஏ பார் வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ண வச்சுக்க, டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிரும். அப்போ ரொட்டேஷன் எங்கெல்லாம் வருதோ அதுல எல்லாம் வெக்டார் சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரொட்டேஷன் இன் இட்ஸ் ஓன் பிளேன், அப்போ வெக்டார் சேஞ்ச் ஆகும். ரொட்டேஷன் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன், இதுலயும் வெக்டார் சேஞ்ச் ஆகும். ரொட்டேஷன் அபவுட் இட் டெயில், இதுவும் வேரி ஆகும். அப்போ ஏபிசி எல்லாத்துலயுமே வந்து வெக்டார் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த என்ன எடுத்துக்கலாம், none of these அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. A is directed along north and B is directed along southwest. If C bar equal to A bar plus B bar, then which of the following relations are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நல்லா கவனிங்க. இப்போ வந்து A bar வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, along north இருக்கு. A bar வந்து along north இருக்கு. அடுத்து பி பார் வந்து எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் சவுத் வெஸ்ட் இப்படி இருக்கு. பி பார் வந்து எல்லாம் சவுத் வெஸ்ட்னு இருக்கு. ஓகேங்களா? பி பார் வந்து சவுத் வெஸ்ட்ல இருக்கு. இப்போ சி பார் ஈக்குவல் ஏ பார் பிளஸ் பி பார்னு சொல்லிட்டாங்க. சி பார் ஈக்குவல் ஏ பார் பிளஸ் பி பார் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்க ஆங்கிள் பிட்வீன் ஏ பார் அண்ட் பி பார் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, கிரேட்டர் தென் 90 வருது. அப்ப ஆங்கிள் பிட்வீன் ஏ பார் பி பார் கிரேட்டர் தென் 90 டிகிரி வந்துச்சுன்னா அப்ப சி பார் ஈக்குவல் மோட் ஆஃப் ஏ பார் பிளஸ் பி பார்னு போட்டீங்கன்னா இப்போ இது வந்து என்ன வரும்னா a ஸ்கொயர் c ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ்ட் வரும் இல்லையா? ஆனா காஸ்ட் வந்து நெகட்டிவ் வந்துடும், நெகட்டிவ் சைன் வந்துடும். அதனால இந்த வேல்யூ வந்து குறைஞ்சிடும். ஆக்சுவலா மாட் ஆஃப் a பிளஸ் b விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். புரிஞ்சுங்களா? மாட் ஆஃப் a பிளஸ் விட கம்மியா இருக்கும். ஆனா மாட் ஆஃப் a மைனஸ் b விட அதிகமா இருக்கும். மாட் ஆஃப் a மைனஸ் b விட அதிகமா இருக்கும். ஏன்னா a மைனஸ் b வரும்போது இங்க ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வரும் இல்லையா? a மைனஸ், அதாவது c ஈக்குவல் a மைனஸ் b போட்டோம்னா அப்போ வெக்டார் எழுதுனா c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், இங்க ஒரு மைனஸ் வந்துட்டு 2ab காஸ் தீட்டாக்கு ஒரு மைனஸ் நெகட்டிவ் வந்துடும். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிட்டு அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு, இது c ஸ்கொயர் வந்து கிரேட்டரா இருக்கும். அப்போ லோயர் தென் மோட் ஆஃப் a பிளஸ் b ன்னு வரும், கிரேட்டர் தென் மோட் ஆஃப் a மைனஸ் b ன்னு வரும். அப்போ ரிசல்டன்ட் c மஸ்ட் பி கிரேட்டர் தென் mod of a minus b அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, what is the component of 3i plus 4j along i plus j அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க இப்போ வந்து 3i plus 4j வந்து a பார்னு எடுத்துங்க, i plus j வந்து b பார்னு எடுத்துங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து என்ன பண்ணலாம், a பார்னு எடுத்துக்கலாம், இது வந்து b பார் எடுத்துட்டீங்கன்னா எங்க क्वेश्चन கேட்டது what is the component of a bar along b பார்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க தீட்டான்னு எடுத்துட்டோம்னா b எல்லாம் b பார் வந்து a பாரோட எவ்வளவு இருக்கும், a cos θ தானே வந்திருக்கும். அப்ப a cos θ எடுத்துக்கணும். உங்களுக்கு a bar dot b bar is equal to ab cos θ தெரியும் இல்லையா? அப்படின்னா a cos θ is equal என்ன வருது, b கீழ வந்துருச்சுன்னா a bar dot b bar divided by mod b அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ போன क्वेश्चनல வந்து இந்த போன क्वेश्चन பார்த்தீங்கன்னா இங்க வந்து 90 டிகிரி வரவே வராது. ஏன்னா இது நார்த் இது சவுத் வெஸ்ட்னு சொல்லிட்டதுனால
90 டிகிரி விட கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். கொஸ்டின்ல இங்க சவுத் வெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதனால அப் டு சேனல் தான்ப்பா கரெக்ட் போன கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின்ல பாருங்க. இப்போ ஏ காஸ்ட் தான் காம்பனன்ட் ஆஃப் ஏ பார் எல்லாம் பி பார்னு வருது. இது புரியுது உங்களுக்கு. இப்போ ஏ பார் டாட் பி பார் கண்டுபிடிக்கணும், அடுத்து மாட் பி கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். அப்ப ஏ பார் டாட் பி பார் என்ன சொல்லுங்க, டக்கு சொல்லுங்க. 3i plus 4j. ஏ பார் டாட் பி பார் வந்து 3i plus 4j டாட் i plus j ன்னு போட்டுக்கலாமா? அப்ப டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. 3i டாட் i வந்து 3, அடுத்து 3i டாட் j வந்து 0, அடுத்து 4j டாட் i வந்து 0, 4j டாட் j வந்து என்ன வருது 4 ன்னு வருது. அப்ப 3 plus 4 வந்து என்ன வருது 7 வந்திருக்கு. அப்ப இது a bar dot b bar கிடைச்சிருச்சு. அடுத்து mod of b க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x காம்பனன்ட் ஸ்கொயர். x காம்பனன்ட் எவ்வளவு 1 ஸ்கொயர் பிளஸ் y காம்பனன்ட் ஸ்கொயர் j அது 1 ஸ்கொயர் போட்டோம்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் என்ன வருது 2 வருதா? அப்ப √2 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்ப mod of b வந்து √2 வந்திருக்கு. சோ அப்ப எழுதும்போது a bar dot b bar divided by mod b தான் வந்து என்ன பாத்தீங்கன்னா காம்பனன்ட் ஆஃப் a வெக்டார் எல்லாம் b வெக்டார் a காஸ்ட். அப்ப a bar dot b bar என்ன வந்து 7 mod b னா வந்து √2 ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இத வெக்டார்ல எழுதணும்னா என்ன பண்ணனும் இன்டு b கேப் அப்படின்னு போட்டுக்கணும். இன்டு b கேப் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இன்டு b கேப். ஏன்னா b வெக்டார் டைரக்ஷன் என்ன? அப்படினா வந்து 7/√2 இன்டு b கேப்க்கு என்ன வரும்னு சொல்லுங்க b bar divided by mod b ன்னு போடணும். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த 7/√2 ன்னு அப்படியே போட்டு இப்போ என்ன பண்ணனும்னா இந்த b bar b கேப்க்கு வந்து b bar by mod b. b bar எவ்வளவு i plus j divided by mod b √2 ன்னு தெரியும். ஆல்ரெடி இந்த √2 இன்டு √2 என்னப்பா 2 ன்னு வருதா? சோ ஆன்சர் என்ன வருது 7/2 இன்டு i plus j. சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு வந்து 7 plus 2 இன்டு i plus j ன்னு எந்த ஆப்ஷன் வருது பாருங்க. 4th ஆப்ஷன் வந்து 19th क्वेश्चन 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.